Hey all, welcome back to Nishi Princess channel. நான் உங்கள் நந்தினி. ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் மை வீடியோஸ். எல்லாருமே என்னோட வீடியோஸை வந்துட்டு இவ்வளோ நேரம் மிஸ் பண்ணியிருப்பீங்க. ஸோ திருப்பியும் வந்துட்டு கம்மிங் பேக் டு நிஷி பிரின்சஸ் சேனல் நான் வந்துட்டு ரெகுலராக வீடியோஸ் போஸ்ட் பண்ணணும்னு நினைக்கிறேன். ஸோ சம்திங் லைக் இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸாக இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு இன்னைக்கோட பிளாக் என்னன்னு பார்த்தீங்கன்னா, நிஷிதாவோட ஹெல்த் பற்றி எல்லாருக்குமே தெரியும். நிஷிதா வந்துட்டு ஒரு மஸ்குலர் டிஸ்ட்ரோஃபிக்குள்ள ஒரு குழந்தை. ஸோ அந்த மாதிரி குழந்தைய வந்துட்டு வீட்டிலேருந்து நாங்கள் எப்படி பார்த்துக்கிறோம். ஸோ சொல்லணும்னா தமிழ்லேயே நீங்கள் எல்லாரும் பார்த்துருப்பீங்க. ஸோ மினி ஹாஸ்பிட்டல் அட் ஹோம். ஸோ ஒரு ஹாஸ்பிட்டல் செட்டப்பே வந்துட்டு நாங்கள் வீட்டில் வச்சுருக்கோம். நிஷிதாவை நாங்கள் எப்படி பார்த்துக்கிறோன்னா, ஸோ கம்ப்ளீட் ஒரு ஹாஸ்பிட்டலில் இருக்கிற எக்யூப்மெண்ட்ஸ் ஆகட்டும், மெடிக்கல் எமர்ஜென்சிக்கு என்னென்ன யூஸ் பண்ணுவாங்களோ அந்த மாதிரி வந்துட்டு நிஷிதாக்கு வந்துட்டு நான் வீட்டிலே வச்சுருக்கேன். வீட்டிலே வந்துட்டு ஹின் ஹோம் ஹாஸ்பிட்டலில் வந்துட்டு நாங்கள் எப்படி பார்த்துட்ருக்கேன் நிஷிதாவை. ஸோ அதை வந்துட்டு இன்றைக்கி நான் உங்ககிட்ட காட்ட போகிறேன். வாங்க என் கூட. ஃபர்ஸ்ட் என்ட்ரன்ஸே நான் ஏன் வெளியிலேருந்து எடுத்துகிட்டு வரேன்னா, இதுதான் பார்த்தீங்கன்னா அடிஷ்னல் ஆக்சிஜன். ஸோ இதுக்கு சொல்கிறதுக்கு முன்னாடி ஃபஸ்ட்டு இன்னொன்று சொல்லிடுறேன் நான். ஸோ இது வந்துட்டு ஆக்சிஜன் சிலிண்டர். இது வந்துட்டு ஒரு 2 வருஷத்துக்கு முன்னாடியே நான் வாங்கியிருக்கேன். ஸோ இது கெப்பாசிட்டி பார்த்தீங்கன்னா 20 liters. இங்கே இருக்கு தெரியுதுன்னு நினைக்கிறேன் பாருங்க. ஸோ இதோட கெப்பாசிட்டி 20 liters ஆக்சிஜன் தான். இது வந்துட்டு பாப்பாக்கு ஒரு இப்போ 1 liter வந்துட்டு ஒரு டைமுக்கு நம்ம கொடுக்கணும்னா கண்டிப்பாக இது வந்துட்டு 1 or 2 hours ஃபுல்லாகவே காலி ஆகிடும். ஸோ ஒரு நேரத்துக்கு பார்த்தீங்கன்னா 2 liters ஆக்சிஜன் பாப்பாக்கு தேவைப்படுது. இது பார்த்தீங்கன்னா 20 liters கெப்பாசிட்டி. ஸோ இதை நம்ம கொடுத்தோம்னா இது வந்துட்டு 1 or 2 hours டக்குன்னு வந்துட்டு காலி ஆகிடும். இந்த சிலிண்டர் கம்ப்ளீட்டாக யூஸ் ஆகிடும். ஸோ மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா ஒரு 4 hours மட்டும் தான் இதோட கெப்பாசிட்டி. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட்டாக பாப்பாக்கு வந்துட்டு திருப்பியுமே ஆக்சிஜன் சப்போர்ட் தேவைப்படும். ஸோ இப்போ வந்துட்டு நான் ஃபர்ஸ்ட் காட்டின மிஷின் காட்டுறேன் பாருங்க. இது என்னன்னா இதுவுமே ஆக்சிஜன் O2. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும், O2 ஃபார் ஹெல்தி லிவிங் மினி. ஸோ இதோட கெப்பாசிட்டி என்னன்னு பார்த்தீங்கன்னா 5 liters. ஸோ இந்த மிஷின் எதுக்கு யூஸ் ஆகுதுன்னா சேம் ஆக்சிஜன் தான். பட் என்னன்னு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு நேச்சுரல் ஏரே வந்துட்டு பியூரிஃபை பண்ணி ஆக்சிஜன் மாதிரி நம்மளுக்கு இந்த மிஷின் நம்மளுக்கு கொடுக்குது. சரிங்களா? ஸோ இப்போ இதில் வந்துட்டு இதில் என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, இது வந்துட்டு 2 hours இந்த மிஷின் யூஸ் பண்ணியிருக்கேன். ஏன் இந்த டைம் இங்கே வச்சிருக்காங்க, இந்த மிஷின் ஏன் ரன் ஆகுறது நம்மளுக்கு தெரியணும்னு பார்த்தீங்கன்னா, மிஷின் வந்துட்டு ஹீட் ஆகும், செம்மையாக ஹீட் ஆகுது. அது பக்கத்தில் நின்னாலே நல்லா ஹீட்னஸ் நம்மளுக்கு தெரியுது. ஸோ கம்ப்ளீட்டாக இந்த மிஷினோட ஹெவி ஒர்க்னால ஆக்சிஜனை வந்துட்டு பியூரிஃபை பண்ணி நம்மளுக்கு கொடுக்குறதுனால ஹெவி ஹீட் ஆகுது. ஸோ 4 hours ஒன்ஸ் கம்ப்ளீட்டாக இந்த மிஷினை வந்துட்டு நம்ம ஆஃப் பண்ணணும். ஸோ ஆஃப் பண்ணி இதுக்கு ஒரு ரெஸ்ட் கொடுக்கணும். ஸோ நம்ம இதை பார்த்துட்டோமா, அடுத்து வந்துட்டு என்னன்னு பார்த்தீங்கன்னா ஃப்ளோ ஆக்சிஜன். இது வந்துட்டு எவ்வளோ லிட்டர் கெப்பாசிட்டின்னு பார்த்தீங்கன்னா 5 liter கெப்பாசிட்டி. இந்த ஆக்சிஜன் வந்துட்டு மினிமம் வந்துட்டு நம்ம இப்போ பாப்பாக்கு வந்துட்டு 5 liters ஆக்சிஜன் நம்மளுக்கு வீட்டிலேருந்தே தேவைப்படுதுன்னா இது வந்துட்டு நம்மளுக்கு கொடுக்குறது கம்ப்ளீட் 5 கொடுக்காது, 4 தான் கொடுக்கும். ஏன்னா இதில் இருக்கிறது மினிமம் லைக் 1 liter வந்துட்டு பேக் கொடுக்காது நம்மளுக்கு. ஸோ அவங்க சொன்னதே வந்துட்டு 5 liter கெப்பாசிட்டி இருந்தால் நம்மளுக்கு ஹேர் பார்த்தீங்கன்னா இதை வந்துட்டு இதில் நாங்கள் இப்படி கனெக்ட் பண்ணியிருக்கோமா, இதை இப்படி கனெக்ட் பண்ணி பாப்பாக்கு வந்துட்டு ஆக்சிஜன் போயிட்டுருக்கு. ஸோ பாப்பா பார்த்தீங்கன்னா தூங்கிட்டு இருக்கா. ரொம்பவே பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பாப்பா வந்துட்டு இப்போ டல்லாக தான் இருக்கா. ஸோ அதனால பாப்பாவை டிஸ்டர்ப் பண்ண வேண்டாம். இதுதான் பாப்பாவோட பெட். ஸோ நம்மளுக்கு ஹாஸ்பிட்டலில் இருக்கும் இல்லைங்களா, சேம் அதே மாதிரி பெட். ஏன்னா பாப்பா வந்துட்டு சிட்டிங் பொசிஷன் நம்மளுக்கு தேவைப்பட்டுச்சுன்னா இதை வந்துட்டு நம்ம ஃபோல்ட் பண்ணி சிட் பண்ண வைக்கலாம். ஸோ படிக்கும் போது யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு சொல்லிட்டு இந்த பெட்டை வந்துட்டு நாங்கள் ஒரு 2 வருஷத்துக்கு முன்னாடி பாப்பா வந்துட்டு வீட்டுக்கு கூட்டிட்டு வரணும் அப்படின்ற ஒரு ஐடியா, ஹாஸ்பிட்டல்ல இருந்து வீட்டுக்கு கூட்டிட்டு வரணும்னும் போது இதை வந்துட்டு நாங்கள் வாங்கிக்கிட்டோம். ஸோ 24 hours பார்த்தீங்கன்னா இப்போ பாப்பா இருக்கிற கண்டிஷனுக்கு வந்துட்டு அவளோட பல்ஸ் அண்ட் ஹார்ட் ரேட் வந்துட்டு மானிட்டர் பண்ணிட்டே தான் இருக்கணும். ஸோ இது வந்துட்டு மானிட்டர் ஆகிட்டே தான் இருக்கும். ஸோ இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா ஆக்சிஜன் சப்போர்ட் இருக்குது. அதுக்கப்புறமா அவளுக்கு வந்துட்டு நார்மல் ஹேர் சப்போர்ட்டுமே 2 இருக்குது. ஸோ அது இருந்தே வந்துட்டு பாப்பாக்கு பார்த்தீங்கன்னா 91, 92 அந்த மாதிரி இருக்குது. அதே இப்போ 2 வருஷமாக எங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. பாப்பா வந்துட்டு ட்ரக்கியோஸ்டமி பண்ணி வென்டிலேஷன்லேருந்து வெளியில் கொண்டு வந்ததுக்கு இந்த மிஷின் தான். ஸோ இந்த மிஷினோட ஹேர் சப்போர்ட்டில் தான் பாப்பா வந்துட்டு இப்போ ப்ரீத் பண்ணிட்டு இருக்கா. ஸோ ட்ரக்கியோஸ்டமின்றது நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும். பட் ஆனால் இப்போ வந்துட்டு நான் சொல்கிறேன் பாருங்க. ஸோ நார்மலாக ப்ரீத் பண்ணுறவங்க வந்துட்டு நம்ம நார்மல் நோஸில் ப்ரீத் பண்ணுவோம். பட் ஆனால் மஸ்குலர் டிஸ்ட்ரோஃபி உள்ள குழந்தைங்க வந்துட்டு நார்மல் ப்ரீத்திங்க்கு ரொம்பவே கஷ்டப்படுவாங்க. ஸோ அந்த மாதிரி சுச்சுவேஷனில் வென்டிலேஷன்லேருந்து வெளியிலேயே வர முடியாதுன்ற சமயத்தில் தான் இந்த ட்ரக்கியோ பண்ணுவாங்க. ஸோ இந்த ட்ரக்கியோக்கு வந்துட்டு அந்த ஹேர் வந்துட்டு சப்போர்ட் பண்ணி ஒரு ஃபோர்ஸ்ஃபுல்லான ஹேர் போய் பாப்பாவுக்கு வந்துட்டு ப்ரீத் பண்ண ஹெல்ப் பண்ணிட்டு இருக்கு. ஸோ இவ்வளோலாம் கஷ்டம் இருக்குது.
ஸோ இது வந்துட்டு நெபுலைசேஷன் இந்த பாப்பாக்கு வந்துட்டு சளி பிடிச்சிடுச்சு, இன்ஃபெக்ஷன் ஆகுது, நிமோனியா வராமல் இருக்கணும்னா எவ்ரிடே வந்துட்டு மார்னிங் ஈவினிங் ஆஃப்டர்நூன் சொல்லிட்டு 3 வேலையுமே நெபுலைசேஷன் கொடுத்துட்டே இருப்போம் குழந்தைக்கு. ஸோ அதுதான் வந்துட்டு சளி கட்டாமல் வந்துட்டு பாப்பாக்கு வந்துட்டு சப்போர்ட் பண்ணுறது இந்த நெபுலைசேஷன் தான். ஸோ இது வந்துட்டு இப்போது பாப்பாக்கு ஆக்சிஜன் சப்போர்ட் பார்த்தாச்சு, நம்ம பல்ஸ் ஆக்சி பார்த்தாச்சு. நெக்ஸ்ட் வந்துட்டு வந்துட்டு அது என்னென்ன யூஸ்க்குன்னு சொல்லிட்டேன் நான். அடுத்து வந்துட்டு பாப்பாக்கு வந்துட்டு கண்டிப்பாக சளி எடுக்கணும். நம்மளுக்கு வந்துட்டு ஆர்டிஃபிஷியலாக பாப்பாக்கு வந்துட்டு இந்த மாதிரி அடிஷ்னல் ஹேர் சப்போர்ட் போகிறதுனால அந்த சில்லுன்ற காற்று இது வந்துட்டு என்னென்னா சேம் இப்போ நான் ஆக்சிஜன் சொன்ன மாதிரி தான் இந்த மிஷின் வந்துட்டு ஹேரை பியூரிஃபை பண்ணி பாப்பாக்கு கொடுக்குது. ஸோ அதனாலேயே வந்துட்டு நம்ம நேச்சுரல் ஹேரை வந்துட்டு பியூரிஃபை பண்ணி கொடுக்கறதுனால கண்டிப்பாக வந்துட்டு சளி கட்டும். குழந்தைக்கு ட்ரக்கியோஸ்டமி இருந்தாலே சளி கட்டும். ஸோ அதனால தான் நெபுலைசேஷன் கொடுக்குறது. நெபுலைசேஷன் கொடுக்கறதுனால அந்த சளியை வெளியில எடுக்கிறது தான் இந்த சக்ஷன் மிஷின். நம்ம ஹாஸ்பிட்டல்ல எல்லாம் பாத்தீங்கன்னா வேக்யூம் வச்சு அது ஐசியூல கண்டிப்பா ஐசியூ பத்தி தெரிஞ்சிருந்தா இது தெரிஞ்சிருக்கும். பட் ஆனால் ஐசியூ செட்டப் சேம் பாத்தீங்கன்னா மினி ஹாஸ்பிட்டல், மினி ஐசியூ. ஹாஸ்பிட்டல்ன்றதோட மினி ஐசியூ. ஹாஸ்பிட்டல்னாலே இவ்வளோலாம் உங்களுக்கு தெரியற வாய்ப்பே இல்லை. போவோம் இன்ஜெக்ஷன் டேப்லெட் அந்த மாதிரி வரதும் இருக்கு. பட் மினி ஐசியூ, ஒரு ஐசியூல ஆக்சிஜன் வென்டிலேஷன் அந்த மாதிரி எல்லாம் யார் யாருக்கு தெரிஞ்சிருக்கோ அவங்களுக்கு தெரியும். ஓ ரியலி இது அப்படிதான் இருக்கு அப்படின்னு கண்டிப்பா தெரிஞ்சிருக்கும். ஸோ அந்த மாதிரி தான் சளி பிடிக்கும் போது குழந்தைக்கு வந்துட்டு இந்த மிஷின் மூலியமா நாங்க சளியை வெளியில எடுக்கிறது இந்த மிஷின் யூஸ் பண்ணுது. இந்த மிஷின் வந்துட்டு ஹெல்ப் பண்ணுது. ஓகே, இது வந்துட்டு ஹாஸ்பிட்டலோட செட்டப். ஸோ இதுதான் பாப்பா வந்துட்டு மார்னிங் டைம்ஸ்ல பாத்தீங்கன்னா இங்க தான் இருப்பா. ஸோ இங்க வந்துட்டு சாப்பாடு கொடுக்கறதுக்கெல்லாம் இதுதான் கரெக்டா இருக்கும். ஏன்னா சிட்டிங் பொசிஷன்ல வந்துட்டு சாப்பாடு வந்துட்டு இங்க தான் கொடுக்க முடியும். நைட் டைம்ஸ்ல வந்துட்டு நான் என்ன பண்ணுவேன்றதை காட்டுறேன். ஸோ இது வந்துட்டு என்னோட ரூம். ஸோ ரூம்ல இது என்னோட காட், இது என்னோட பெட். ஸோ நைட் டைம்ஸ்ல வந்துட்டு பாப்பாக்கு என்ன பண்ணுவோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா இதுதான் பாப்பாக்கு வந்துட்டு இது ஒரு மினி சின்னது வந்துட்டு பெட் மாதிரி. இது வந்துட்டு நம்ம தெரியுதா என்னன்னு தெரியல. ஸோ இதுதான். ஸோ இது வந்துட்டு என்னன்னு பாத்தீங்கன்னா நம்ம எலிவேட் பண்ணிக்கலாம், மேலே கொஞ்சம் பண்ணிக்கலாம், கீழே. ஸோ பாப்பாக்கு வந்துட்டு இந்த அவளுக்கு மேலே இருந்தா போதும். ஸோ தூங்கும் போது இவ்வளோ இருந்தா போதும்னு சொல்லிட்டு பாப்பா வந்துட்டு இங்க தான் நைட்ல மட்டும் படுக்க வச்சுக்குவேன். எதனாலன்னு பாத்தீங்கன்னா அந்த பெட்ல வந்துட்டு படுத்துட்டு பாப்பா வந்துட்டு கம்ப்ளீட்டா அவ என்ன பண்றான்றத பார்க்க முடியாது. அதனால இந்த இடத்துல நான் படுத்துட்டா இங்க வந்துட்டு பாப்பாவை பாத்துக்கிறதுக்கு எனக்கு கரெக்டா இருக்கும். ஸோ நைட்ல வந்துட்டு அவளுக்கு பிரீத்திங் இஷ்யூ ஏதாவது இருந்துச்சுன்னா திடீர்னு வந்துட்டு டியூப் பிச்சு அவ போட்டுட்டானா அந்த டைம்ல வந்துட்டு டக்குன்னு வந்துட்டு எனக்கு பார்க்க முடியும். பக்கத்துல இருந்தா மட்டும் தான் அந்த சவுண்ட் கேட்க முடியும். இல்லைன்னா பாப்பா வந்துட்டு பிரீத்திங் ரொம்ப மூச்சு கஷ்டப்பட்டு விட்டுட்டு இருப்பா, அது நம்மளுக்கு தெரியாம போயிடும். ஸோ அதுதான். இது பாத்தீங்கன்னா அவங்க அப்பா இதை வந்துட்டு ரீசெண்டா ஆர்டர் பண்ணி வாங்கியிருக்காங்க. ஸோ எப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த இடத்துல வந்துட்டு இப்படி போட்டுட்டு அங்க வந்துட்டு நம்மளுக்கு சிட் பண்றதுக்கு பாப்பாக்கு இது இருக்கு. பட் இங்க வந்துட்டு அப்படி இல்லை இல்லையா. ஸோ சம்டைம்ஸ் வந்துட்டு மார்னிங் வந்துட்டு ரொம்ப பனியா இருக்கும், அந்த டைம்ல எல்லாம் வெளியில கூட்டிட்டு போக முடியாதுன்ற சுச்சுவேஷன். மழை டைம்ல எல்லாம் வந்துட்டு பாத்தீங்கன்னா வெளியில சில்லுன்னு காத்து வரைக்கும். ஸோ இந்த ரூம்ல இருந்தா கொஞ்சம் பாப்பா சேஃபா இருப்பா. இங்க வந்துட்டு அவ்வளவா எதுவும் இருக்காது, சில்லுன்னு இருக்காதுன்னு போது டைம்ல வந்துட்டு பாப்பா வந்துட்டு இங்கே இருப்பா. அப்ப வந்துட்டு அவ்வளவு சிட்டிங் பொசிஷனுக்கோசரம் இதை வந்துட்டு நாங்க வாங்கியிருக்கோம். ஸோ இதுதாங்க. நெக்ஸ்ட் வந்துட்டு மெடிசன்ஸ் ஆர்கனைஸ் ஆல்ரெடி நீங்க பாத்திருக்கீங்க. பட் இந்த பிளாக்ல அதையுமே உங்களுக்கு காட்டுறேன். இது வந்துட்டு கம்ப்ளீட்டா நிஷிதோட மெடிசன்ஸ் ஆல்ரெடி நான் ஒரு பிளாக்ல காமிச்சிருக்கேன். பட் ஆனாலுமே இந்த பிளாக்ல நான் சொல்றேன் இதை பத்தி. ஸோ கம்ப்ளீட்டா ஒரு ஹாஸ்பிட்டல்ல வந்துட்டு மெடிசன்ஸ் எல்லாம் எப்படி ஆர்கனைஸ்டா வச்சிருப்பாங்க அந்த மாதிரி தான் இதுவுமே. ஸோ இதெல்லாமே மெடிசன்ஸ் வந்துட்டு நீட்டா ஆர்கனைஸ்டா பாப்பாதுக்கோசரம் வச்சிருக்கேன். இந்த செட்டப் பாத்தீங்கன்னா ட்ரக்கியோஸ்டமியை வந்துட்டு நானே தான் சேஞ்ச் பண்ணுவேன். ஸோ அதோட ட்ரெஸ்ஸிங் செட். ஸோ இது வந்துட்டு ஒரு ட்ரே. இந்த ட்ரேல வந்துட்டு காஸ், கிளவுஸ் எல்லாமே இருக்கும். அந்த செட்டப் எடுத்துட்டு போயிட்டு பாப்பாக்கு வந்துட்டு டியூப் சேஞ்ச் பண்ணிட்டு திருப்பியும் அது எல்லாமே நம்ம வேஸ்ட் இது எல்லாமே டஸ்ட்பின்ல இது பண்ணிட்டு திருப்பியும் வந்துட்டு இதை வந்துட்டு நீட்டா நான் வந்துட்டு சானிடைஸ் பண்ணி எல்லாம் பண்ணி இங்க எடுத்துட்டு வந்து வச்சிருவேன். ஸோ என்ன எல்லாமே கரெக்டா பாப்பாக்கு வந்துட்டு இது வாங்கினதுனால ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கு. ஸோ ஆஸ் ஐ செட் இது வந்துட்டு கிளவுஸ் இருக்கு. ஸோ இதில் வந்துட்டு நெபுலைசேஷன் ஆல்மோஸ்ட் எல்லா நெபுலைசேஷனுமே காலி. ஏன்னா இப்போ பாப்பா வந்துட்டு சிக்காக இருக்கிறதுனால எவ்ரி 2 hours வந்துட்டு நெபுலைஸ் கொடுத்துட்ருக்கேன். இதுதான் லாஸ்ட் பீஸ், ஆல்ரெடி ஆர்டர் பண்ணியிருக்கேன், இன்னைக்கு வரும். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா கிளவுஸ் இருக்கு. ஸோ இது பார்த்தீங்கன்னா காஸ். நான் இன்னைக்கு வந்து ஒரு 2 இது எம்டியா இருக்கு ஃபில் பண்ணுவேன்னு சொன்னேன். கண்டிப்பாக ஃபில் ஆயிடுச்சு பாருங்க. இது காசு, ஸ்டெராயில் பண்ண காஸ். இதெல்லாமே காட்டன் டியூப். ஸோ இதெல்லாம் எக்ஸ்ட்ரா டியூப்ஸ் வாங்கி வச்சிருக்கேன். அதை சேஞ்ச் பண்ணும் போது ஸோ எவ்ரி 6 months ஒன்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த டியூப்ஸ் எல்லாம் சேஞ்ச் பண்ணணும். இல்லைன்னா அதுவே திருப்பியும் நம்மளுக்கு இன்ஃபெக்ஷன் ஆக சான்சஸ் இருக்கும். அதனால வந்துட்டு முன்னெச்சரிக்கையா இதெல்லாமே வாங்கி வச்சிருக்கேன். அடுத்து இதுதான் ட்ரக்கியோஸ்டமிக்ல வந்துட்டு வேக் பண்ணி நம்ம சளி எடுக்கக்கூடிய டியூப் இதுதான். ஸோ அந்த வேக்யூம் மிஷினில் வந்துட்டு இதை ஃபிக்ஸ் பண்ணி ட்ரக்கியோவில் ஃபிக்ஸ் பண்ணி சளி இது மூலியமாக தான் நம்ம எடுக்கிறது. இது வந்துட்டு கேஸ்ட்ரோஸ்டமி டியூப். ஸோ நேற்று தான் இதை வந்துட்டு வாங்கியிருக்கேன். இது என்னன்னு பார்த்தீங்கன்னா பாப்பாக்கு வந்துட்டு ஃபீட் கொடுக்கறது இதில் தான்.
ஸோ ஒன்று போச்சுன்னா அது கிட்ட பார்த்தீங்கன்னா இதோட ப்ரைஸ் வந்துட்டு 1200ங்க. ஸோ 1 month மட்டும்தான் நம்மளுக்கு வரும். அதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா ஹார்ட் ஆகிடும் இந்த டியூப் வந்துட்டு. ஸோ சீக்கிரமே கட்டி ஆகிடும். அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா நம்ம ஆயிலி இல்லை ஏதாவது கலர்ஃபுல்லான ஃபுட்ஸ் ஏதாவது இப்போ வெஜிடபிள்ஸ் எல்லாம் அரைச்சி நான் பாப்பாவுக்கு கொடுக்குறேன், ஃப்ரூட்ஸ் கொடுக்குறேன்னா இது கலரே கம்ப்ளீட்டாக சேஞ்ச் ஆகிடும். அதுக்கப்புறமா அது யூஸ் பண்ண பாப்பாவுக்கு வந்துட்டு அதனாலே இன்ஃபெக்ஷன்ஸ் ஜாஸ்தி வரும். ஸோ அதனாலே மாதத்துக்கு ஒரு வாட்டி எப்படியாவது இந்த டியூப்ஸ் எல்லாமே சேஞ்ச் பண்ணணும். ஸோ அது கூட வந்துட்டு இந்த ட்ரக்கியோ டியூப்மே அவ்வளோதான். ஹாஸ்பிட்டலில் பார்த்தீங்கன்னா அவங்க சொல்கிறது பார்த்தீங்கன்னா வாரத்துக்கு ஒன்றே இந்த டியூப் எல்லாம் சேஞ்ச் பண்ணணும்னு சொல்லிட்டு. ஸோ இட் இஸ் ரியலி எப்படி சொல்கிறதுனா அவ்வளோ எங்களுக்கு கஷ்டமாக இருக்கும். ஸோ இதுக்கு எல்லாமே அஃபோர்ட் பண்ணுறது அவ்வளோ கஷ்டம். பட் டில் ஆனாலுமே லைக் வி ஆர் டூயிங் இட். இதெல்லாம் பார்த்தீங்கன்னா அடிக்கடிக்கு சேஞ்ச் பண்ணணும்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க ட்ரக்கியோ டியூப் இது. ஸோ இப்போதைக்கு எல்லாமே வந்துட்டு எக்ஸ்ட்ரா வாங்கி வச்சிருக்கேன் நான். இதை க்ளோஸ் பண்ணிவிட்டு அடுத்து வந்துட்டு இது எல்லாமே காஸ் தாங்க. காஸ் இது இருக்கும். ஸோ இந்த மாதிரி காஸ் பீஸ், ட்ரெஸ்ஸிங் பேட்ஸு அந்த மாதிரி தான் இதில் எல்லாமே இருக்குது. ஸோ கீழே ஆஸ் ஐ செட் இது எல்லாமே வந்துட்டு ஃபைல்ஸ், நிஷிதாவோட ஃபைல்ஸ் தான் இருக்கும் இதில். எக்ஸ்ரே ரிப்போர்ட்ஸ், ஃபைல்ஸ் அந்த மாதிரி. ஸோ இது கம்ப்ளீட்டாக ஹாஸ்பிட்டல் மாதிரி எல்லாமே நீட்டாக ஆர்கனைஸ் பண்ணி பாப்பாது நான் வச்சுருக்கேன். ஸோ நான் சொன்னது கரெக்டு தானே? மினி ஹாஸ்பிட்டல், மினி ஐசியூ நம்ம எப்படி வேணாலும் சொல்லலாம். பட் ஆக்சிஜன் சிலிண்டர் அது எல்லாமே எங்களோடது தான். இப்போ வந்துட்டு அடிஷ்னல் ஆக்சிஜன் பாப்பா வந்துட்டு ப்ரீத்திங் இஷ்யூ ஆகிட்டாலே நாங்கள் எவ்ரி டைம் வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஹாஸ்பிட்டலுக்கு டக்குன்னு கூட்டிட்டு போயிடுவோம். பட் இந்த டைம் வந்துட்டு ஆன்டிபயோட்டிக் எல்லாம் கொடுத்துருக்கேன். ஷி ஸ்டேபிளி மெயின்டைனிங். ஆக்சிஜன் சப்போர்ட் மட்டும் தானே வேணுன்றதுனால வந்துட்டு அந்த இப்போ நான் காமிச்ச அந்த ஆக்சிஜன் வந்துட்டு போர்ட்டபிள் ஆக்சிஜன் இருக்கு இல்லைங்களா, அதை மட்டும் வந்துட்டு ரெண்டலுக்கு எடுத்திருக்கோம். ஸோ அதை பார்த்தீங்கன்னா மாதத்துக்கு வந்துட்டு ஒரு 4.5 கிட்ட போகும். ஸோ ரெண்ட் பே பண்ணணும் நாங்கள். அது வந்துட்டு 1 monthக்கு வந்துட்டு இப்போதைக்கு நாங்கள் ரெண்ட்டுக்கு வாங்கியிருக்கோம். அதில் தான் பாப்பா வந்துட்டு ஆக்சிஜன் சப்போர்ட் போயிட்டு இருக்கு. பட் அது போயிட்டு இருந்தாலுமே அவள் ரொம்பவே டல்லாக இருக்கா. அதனாலேயே வந்துட்டு ஹாஸ்பிட்டல் கூட்டிட்டு போய் அட்மிட் பண்ணலாமா அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு இருக்கோம். ஸோ இதுதான் கரண்ட் சுச்சுவேஷன் அட் ஹோம். இந்த வீடியோ வந்துட்டு எதுக்கு இதெல்லாம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் யோசிக்கலாம். பட் ஜஸ்ட் ஒரு ஐடியா. எனக்குமே இந்த விஷயம் எல்லாம் தெரியாம இருந்துச்சு. ஒரு ஐடியா நாலேஜ். ஸோ ரெகுலரா என் வீடியோஸ் பாக்குறீங்க, இந்த மாதிரியும் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு தான் இந்த பிளாகை வந்துட்டு உங்களுக்கு நான் ஷேர் பண்ணிட்டு இருக்கேன். ஸோ ஏன்னா வந்துட்டு நிறைய வந்துட்டு மெடிக்கல்ல பத்தி தெரியாதவங்க நிறைய பேர் இருக்காங்க. இதெல்லாம் இருக்கான்னு கூட தெரியாதவங்க நிறைய பேர் இருக்காங்க. ஜஸ்ட் அன் ஐடியா. இதை வந்துட்டு தெரிஞ்சுக்கிட்டா ஆமா என்னைக்காவது எப்பவாவது யாருக்காவது இது தேவைப்பட்டா நம்மளுக்கு ஜஸ்ட் ஆமா இந்த மாதிரி இருக்குன்னு சொல்லிட்டு நம்ம அவங்களுக்கு இன்ஃபர்மேஷன் கொடுக்கலாம். ஸோ அதுக்கோசரம் மட்டும்தான் இந்த பிளாக். ஸோ எல்லாருமே நிச்சயதாக ப்ரே பண்ணிக்கங்க. அவ சீக்கிரம் வந்துட்டு ரிகவரி ஆகணும். ஸோ கண்டிப்பா யோசிச்சுட்டு இருக்கோம். இன்னைக்கு இல்லைன்னா நாளைக்கு வந்துட்டு ஹாஸ்பிட்டலுக்கு வந்துட்டு அவ அப்படியே இருந்தானா கண்டிப்பா ஹாஸ்பிட்டல் தேவைப்படும். நான் ஆஸ் ஐ செட் ஒன்று மட்டும் தான் நான் இன்னும் கத்துக்கல. ஆஸ் அ டாக்டர் நர்சஸா வந்துட்டு ஐவி லைன், ஸோ ஐவி போடுறது, அந்த சிரஞ்ச் போடுறது மட்டும்தான் நான் நீடில் போடுறது கத்துக்கல. அது ஒன்று மட்டும் கத்துக்கிட்டா ஐல் பி அ நர்ஸ், ஐல் பி அ டாக்டர், எவ்ரி திங். குழந்தைக்கு நானாவே இருந்துட்டு வீட்லேயே கம்ப்ளீட்டா பாப்பாக்கு ட்ரீட்மெண்ட் பண்ணிடுவேன். ஐவி போட்டா டாக்டர் என்ன, நான் வீடியோ கன்சல்டேஷன் பண்ணேன் பாப்பாக்கு. ஸோ டாக்டர் சொன்னது நீங்க இவ்வளவு எல்லாம் கரெக்டா தான் பண்ணிட்டு இருக்கீங்க, எல்லாம் கொடுத்துட்டு இருக்கீங்க, இன்னுமே பாப்பாக்கு ரிகவரி ஆகணும்னா கண்டிப்பா வந்துட்டு ஐவி கொடுக்கணும். அது கொடுத்தா மட்டும்தான் பார்க்க முடியும். அப்புறமா செஸ்ட்டுமே எக்ஸ்ரே எடுத்து பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டாங்க. நான் வந்துட்டு டாக்டர் கிட்ட பேசின அன்னைக்கு வந்துட்டு வித்தவுட் ஆக்சிஜன் பாப்பா நார்மலா இருந்தா மெயின்டைன் ஆகிட்டு இருந்தா. சரி பாப்பா நார்மல் ஆயிட்டு இருக்காளே, நானுமே மேம்க்கு சொன்னேன், மேம் இந்த மாதிரி நல்லா இருக்கா மேம், அவ ஆக்சிஜன் தேவைப்படல, ஓகேவா இருக்கா. ஸோ மேம் கிட்டவும் சொல்லியிருந்தேன், ஒருவேளை அவ அப்படியே டல் திருப்பியும் ஆயிட்டா, அவளுக்கு தேவைப்பட்டா நீங்க பிரிஸ்கிரிப்ஷன்ல மென்ஷன் பண்ணிடுங்க, எமர்ஜென்சி நீங்க ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிட்டு வரணும் அப்படின்னு சொல்லியிருந்தேன். மேமும் அதே மாதிரி மென்ஷன் பண்ணி கொடுத்துருக்காங்க. நாங்கள் வெயிட் பண்ணி பார்த்தோம். ஸோ எவ்ரி டைம் பார்த்தீங்கன்னா லிட்ரலி சொல்லணும்னா சிங்கிள் பர்சன் ஏர்னிங் ஒரு ரெண்ட் பே பண்ணுறதுக்கே கஷ்டப்படுறோம். பட் ஆனாலுமே ஒரு ப்ராப்பர் பாப்பாக்கு வந்துட்டு பர்ஃபெக்டான ஒரு ட்ரீட்மெண்ட் கொடுக்கணும். அதுவும் 6 months ஒன்ஸ் நான் ஹாஸ்பிட்டல் போனேன்னா நியர்லி 1 lakh ஸ்பெண்ட் பண்ணிட்டு தாங்க வரேன் நான். எவ்வளோ கஷ்டமா இருக்குன்னா அவ்வளோ கஷ்டமா இருக்கு. ஸோ நான் இந்த யூடியூப் சேனல் ஸ்டார்ட் பண்ணதே அதுக்கு தான். ஸோ அவளோட மெடிக்கல் எக்ஸ்பென்சஸ் வந்துட்டு நம்ம என்னைக்குமே அவளுக்கு கொடுக்குற ப்ராப்பர் ட்ரீட்மெண்ட், அவளுக்கு வந்துட்டு எந்த குறையும் இருக்கக்கூடாது. அதுக்கோசரம் நானும் 24 hours அவ கூட இருக்கணும். ஏர்ன் பண்றதுக்கு எனக்கு வேற ஆப்ஷன் இல்லை. ஸோ வந்துட்டு வழி இல்லை. ஏன்னா வந்துட்டு நான் வந்துட்டு ஒரு ஹாஸ்பிட்டல்ல பில்லிங்ல தான் ஒர்க் பண்ணிட்டு இருந்தேன். நான் வந்துட்டு ஒர்க்குக்கு போனோம்னா வெளியில போய் தான் ஒர்க் பண்ணோம். ஏன்னா ஒர்க் ஃப்ரம் ஹோம் வந்துட்டு நிறைய 2 வருஷமா ட்ரை பண்ணிட்டு கிடைக்கவே இல்லை.
ஸோ இப்போ வந்துட்டு நான் பாப்பாவுக்கு வந்துட்டு 24 hours கூட இருந்தே ஆகணும். ஸோ ஏன்னா அவளை பற்றி ஃபுல்லாக ஆஸ் எ டாக்டர், ஒரு ஹாஸ்பிட்டலில் டாக்டருக்கு அவளை தெரியறதோட எனக்கு தான் அவளை அதிகமாக தெரியும். ஏன்னா டாக்டரே வந்துட்டு என்கிட்ட அவளுக்கு என்னன்னு கேட்டு தான் அவளுக்கு ட்ரீட்மெண்ட்டே பண்ணுறாங்க. பிகாஸ் கம்ப்ளீட் நான் என்ன சொல்கிறேனோ அதை வச்சு தான் அவங்க ட்ரீட் பண்ணுறாங்க. ஸோ அவளை வந்துட்டு எங்கேயும் நம்பி விட்டுட்டு போகிறதுக்கு இல்லை. ஏன்னா நான் அவ்வளோ ப்ராப்பராக பார்த்துட்டு எல்லாம் பண்ணி கூட 3 months once 6 months once இந்த மாதிரி சிக் ஆயிடுறா. ஸோ இதை நம்பி நம்ம வெளியில போய் ஒர்க்குக்கும் இல்லை. ஏதாவது வீட்டிலேருந்து என்னதான் பண்றது. ஸோ யூடியூப்ல வந்துட்டு ஏர்னிங்ஸ் பண்றாங்க அப்படின்னு தெரிஞ்ச போது நம்ம ஏன் பண்ணக்கூடாது? நம்மளுக்கு குக்கிங்ல இன்ட்ரெஸ்ட் இருக்கு, நிஷிதா பத்தி தெரிஞ்சுக்கலாம், ஹெல்த் பத்தி பேசலாம்னு சொல்லிட்டு தான் இந்த vloggers இந்த வீடியோஸ் பண்றதை ஸ்டார்ட் பண்ணேன். ஸோ அப்படி எப்படி ஸ்டார்ட் பண்ணுவேன், ஒரு டைம் நல்லா பண்ணிட்டே இருப்பேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இதே மாதிரி பாப்பா சிக் ஆயிடுவா, ஸ்டாப் பண்ணிடுவேன், திருப்பியும் இதே தான் ஸ்டார்ட் பண்ணுவேன், திருப்பியும் பாப்பா. இப்படியே தாங்க ரொட்டீன் ஆகிட்டு இருக்கு ஏதாவது ஒன்று. ஸோ இந்த மைக்கு லைட்டு இதெல்லாம் வாங்கினேன், ஏதோ ஒன்று சின்ன சின்னது பிரச்சனைனால இதாயிடுச்சு, திருப்பியும் எனக்கு பண்ணுற இதே போயிடுச்சு. ஸோ தயவு செஞ்சு சப்போர்ட் பண்ணுங்க, நிஷிதாக்கு இதே மாதிரி சப்போர்ட் பண்ணிட்டே இருங்க. நாளைக்கு சந்திக்கலாம். நாளைக்கு என்ன வீடியோ போடுறேன்னு வெயிட் பண்ணி பாருங்க. இன்னைக்கு இந்த மினி ஆன் ஹாஸ்பிட்டல் vlog கண்டிப்பா உங்களுக்கு பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க, லைக் பண்ண மறக்காதீங்க, ஷேர் பண்ண மறக்காதீங்க, நோட்டிஃபிகேஷன் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்க. அப்பதான் நான் போடுற புது வீடியோஸ் உங்களால பார்க்க முடியும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். see you next video. டாடா, பாய். கண்டிப்பா இன்னொரு வீடியோல சந்திக்கலாம்.